கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதியில் இந்த நாளிலும் திராட்சை தோட்டத்து வேலை ஆட்கள் என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-16 வரை இதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவன் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திராட்சை தோட்டத்து வேலையாட்கள் என்கின்ற உவமையை நாம் பார்க்கிற பொழுது, ஒரு திராட்சை தோட்டத்து எஜமான் அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு ஆட்களை அனுப்புகிறார். அவர் எப்படி அனுப்புகிறார் என்றால், அவர்களிடத்திலே ஒரு கூலியை அவர் பேசி அவர்களை அனுப்புகிறார். ஒரு நாளைக்கு 1 பணம் பெறுவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த வேலைக்கு போகிறார்கள். ஆனால் திராட்சை தோட்டத்து எஜமானுக்கு இன்னும் ஆட்கள் தேவைப்படுகிறதினாலே அவர் 3ஆம் மணி வேளையிலும் போய் ஆட்களை அனுப்புகிறார். மறுபடியும் அவர் 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையிலும் ஆட்களை அனுப்பி திராட்சை தோட்டத்திலே வேலை செய்ய சொல்கிறார். மீண்டுமாய் அவர் 11ஆம் மணி வேளையிலும் போய் வேலையாட்களை அனுப்பி திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக சொல்லுகிறார். இப்படி அவர் ஒவ்வொரு மணி வேளையிலும் அவர் ஆட்களை அனுப்பி தன் தோட்டத்திலே வேலை செய்ய சொல்லுகிறார். இப்படி அவர்கள் வேலை செய்து முடித்த பொழுது கூலி கொடுப்பதற்கு அவர் ஆட்களை அழைக்கிற பொழுது, முந்தி வந்தவர்களை அவர் அழைக்கவில்லை, மாறாக பிந்தி வந்தவர்களை அழைத்து அவர் கூலி கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். பிந்தி வந்தவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வேலை செய்து இருக்கிறார்கள்.
ஆனால் அவர் அதற்கேற்றபடி கூலி கொடுக்காமல் அவர் ஒரு நாளைக்குரிய கூலியை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இதை பார்த்த அவருக்கு முந்தி வந்த வேலையாட்கள் தங்களுக்கும் அதிகமான கூலி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கொடுக்கவில்லை. மாறாக அவர் அனைவருக்கும் ஒரு பணம் என்கின்ற சரிசமமாக கூலியை கொடுத்து அனுப்புகிறார். இதில் முந்தி அதிகாலையில் வேலைக்கு சென்றவர்கள் அவரை பார்த்து, நீர் காலையில் வேலைக்கு வந்த எங்களையும் 1 மணி நேரம் வேலை பார்த்த மற்றவர்களையும் சமமாக ஆக்கி எங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறீரே என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கூலி என்னிடத்திலே பணம் பேசி வேலைக்கு வந்தீர்கள். நான் பேசியபடி உங்களுக்கு கூலியை கொடுத்து விட்டேன். ஆனால் இவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டமாக இருக்கிறது. நான் என்னுடைய பணத்தை எடுத்து இவர்களுக்கு கொடுக்கிறேன். இதை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நான் தாராளமாய் கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கூலியை பெற்றுக்கொண்டீர்கள். அவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உவமையை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது 19ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கிற பொழுது அங்கே ஒருவர் ஆண்டவரிடத்திலே வந்து, நல்ல போதகரே, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு நியாய பிரமாணத்தில் உள்ள சில பிரமாணங்களை சொல்லி, இவைகளை நீர் கடைபிடிக்கிறாரா என்று கேட்டபொழுது, என் சிறு வயது முதலே நான் கடைபிடிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் உன்னிடத்தில் உள்ள ஆஸ்திகளையெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அவர் அதிக ஆஸ்தி உள்ளவராக இருந்தபடினாலே அந்த ஆஸ்திகளை அவருக்கு இழக்க மனம் இல்லாமல் அந்த இடத்தில் இருந்து அவர் கடந்து போகிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே பிரவேசிப்பது எளிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட சீஷர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய காரியமாக பரலோக ராஜ்யத்தில் நுழைவது இருந்தால் அதற்குள் யார்தான் நுழைய முடியும் என்று கேட்கிற பொழுது, அது உங்களால் கூடாது, ஆனாலும் தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட சீஷர்கள், அந்த ஆஸ்தியுடைய மனிதன் தனக்கு உண்டானதெல்லாம் விட்டு வர மனதில்லாமல் அவன் போய்விட்டான். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோமே, அப்படியானால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சீஷர்கள் கேட்கிறதை இங்கே பார்க்கிறோம். அப்படி அவர்கள் கேட்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் 28ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் ஆண்டவர் ஒரே காரியத்தை சொல்லுகிறார். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று. பிரியமானவர்களே, சீஷர்கள் தாங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தோம், ஆகையினாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மாத்திரமல்ல, உங்களைப் போல் உங்களுக்கு பின்னாக யாரெல்லாம் என் நிமித்தமாக சகோதரனையும் சகோதரியும் குடும்பத்தையும் விட்டு வருகிறார்களோ அவர்களுக்கும் உங்களைப் போல சமமான
ஒரு பதவியை கொடுக்கப்படும் பரலோக ராஜ்யத்திலே என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பொழுது, அதைத்தான் இங்கே இந்த கூலி கொடுக்கிற ஒரு காரியமாக பார்க்கிறோம். மறுஜென்ம காலத்தில் அவர் நியாயம் தீர்க்கும்படியாக அமர்ந்திருக்கிறதை இங்கே கூலி கொடுக்கிறதாக அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி அவர் ஒவ்வொருவரையும் அழைத்து கூலி கொடுக்கிற பொழுது, ஆண்டவருக்காக உழைத்தவர்கள் அவர்கள் பிந்தி வந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு முந்தி கூலி கொடுக்கப்படும். முந்தி வந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பிந்தி கூலி கொடுக்கப்படும். இப்படி முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் கூலி பெறுவார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படி பெறுவார்கள் என்றால் சமமாக பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அனைவருக்கும் அந்த ஒரு காசு கொடுத்தது போல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அனைவருக்கும் சமமான ஒரு பதவியை ஆண்டவர் வழங்குவார் என்பதை இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை நாம் நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. அப்படி நேர்த்தியாக செய்து முடிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஏற்ற கூலியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இங்கே நாம் நம் ஊழியத்துக்குள்ளே வேறுபாடு பார்க்காமல் நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்று சொன்னால் நமக்கேற்ற கூலியை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒருவேளை பிந்தினோராய் இருக்கலாம், ஆனால் முந்தினோராய் நம்முடைய கூலியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை முந்தினோராய் இருக்கலாம், ஒரு பிந்தினோராய் கூட நமக்கு கூலி கொடுக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சமமான கூலியை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதன் வழியாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பணியை, கூலி கொடுப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே கூலியை எதிர்பார்த்து நாம் வேலை செய்யாமல், நான் வீட்டை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த ஆவலோடு கூட சீஷர்கள் கேட்டது போல நாமும் கூட ஆண்டவருக்காக நான் இதையெல்லாம் இழந்திருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு கூட ஊழியத்தை செய்யாதபடி ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நாம் ஊழியத்தை செய்கிற பொழுது அவர் நமக்கேற்ற பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிகளாக இருக்கலாம், சபை மூப்பர்களாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், இன்னும் உயர் பதவியிலே நாம் ஆண்டவருடைய ஊழியத்திலே ஏதோ ஒரு வேலை நாம் செய்யலாம். பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்த அந்த வேலையை நாம் சரியாக செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கேற்ற கூலியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கூலியை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வேலை செய்வோம். அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நாம் அவர் தருகிற அந்த பதவியை பெற்றுக்கொள்வோம். அதற்காக ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.